ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃப்ரூட் மேட்சிங் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து குடுத்துருவாங்க. மேல வந்துட்டே இருக்கும். அத வந்து அதே அ மாதிரி இருக்கிற ஒரு ஃப்ரூட் கீழ வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும். அ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அ இது ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர் கூட சொல்லலாம் இந்த கேம் வந்து. என்னோட வீடியோவ இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணிக்கிங்க. நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க இந்த கேம் எவ்வளோ ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் விளையாடலாம். Play Storeல அவைலபிளா இருக்கு இந்த கேம். இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா, மெலன் ஃப்ரூட்ன்னு. இந்த கேமோட கன்டினியூஷன் வீடியோ வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஆ கிளிக் பண்ணி அத பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறுபடியும் லாங் வீடியோவோட உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வந்து நீங்க ஷார்ட்ஸ பார்த்துட்டு வந்து லாங் வீடியோக்கு வந்திருக்கீங்களோ, அவங்க எல்லாரும் இந்த இத லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்க்கலாம். ஆ இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த ஃப்ரூட்டுக்கு நேரா மேல வர ஃப்ரூட்ட வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணும்போது அது 2ம் ஹிட் ஆயி வேற ஒரு ஃப்ரூட்டா மாறும். அப்புறம் வேற ஒரு ஃப்ரூட்டும் மேல வரும். அதையும் அது கரெக்ட்டா அதுக்கு நேரா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணும்போது அது ஹிட் ஆயி பெரிய ஃப்ரூட் ஆகும். ஸோ இப்படி ஆயி அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ஸோ ஒன்ஸ் நம்ம இந்த இது பாக்ஸ் ஃபுல்லும் நெறச்சிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஆ நெறச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அது ஹிட் பண்ணாமயே நம்ம வந்து நெறைக்க முடியாது. ஹிட் பண்ணி தான் நம்ம நெறைக்க முடியும். அப்பதான் வந்து நமக்கு ஸ்கோர் வந்து காமிக்கும். நம்ம எவ்ளோ அ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்டின்ட்டு. சில பேர் கூட நெனைக்கலாம், மேட்சிங்கா ஒட்டுக்கா போடலைன்னா, அது பாட்டுக்கு அது நெறஞ்சிரும்ல. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய்க்கலாம்ல அப்டின்னு நெனைக்கலாம். ஆனா இதுக்கு வந்து ஒவ்வொரு பழமும் ஹிட் ஆகும்போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோர் வந்து ஜெனரேட் ஆகும். அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதுவும் ஒரு பார்ட்டு தான். ஆ அப்போ வந்து என்ன அப்டின்னா, இதுல வந்து ஒரு வீடு மாரி குடுத்துருவாங்க. வீடு இருக்கிற இடத்துல. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் முடிஞ்ச உடனே, அதுல வந்து அ ஒரு ஹாமர் மாரி வரும். அப்ப நம்ம அத உடைச்சோம் அப்டின்னா, அப்ப அது சொல்லும். இந்த மாரி அ என்ன சொல்றது? தோட்டம் கட்டுங்க, தண்ணி ஊத்துங்க, செடி வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டீஸா வந்து குடுக்கும். பார்த்தீங்களா, டேக் அ பிரேக்குன்னு வருது. அந்த டைம்ல வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டா ஆட் தான் வந்து அ அ வரும். மத்த டைம்ல வந்து இத நம்ம கம்ப்ளீட் பண்ண உடனே தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் கைஸ். நீங்க வந்து ஒரு டெய்லியும் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் வச்சு அந்த டிசைன் பண்ணி பில்ட் பண்ணும்போது ஒரு மாரி கைண்ட் ஆஃப் அ நாலேட்ஜ். அது வந்து நமக்கோட வீட்லயும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாரி ஒரு ப்ராசஸா இருக்கும். வெரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்னுடைய கேம் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இது விளையாடணும்னா Play Storeல அவைலபிள் இருக்கு. இந்த கேமோட நேம் வந்து மெலன் ஃப்ரூட். ஆ ரொம்ப நல்லாருக்கும். ஆ இப்ப வந்து நம்மகிட்ட வந்து இந்த டிராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? இது வந்து மேல வரவே வராது. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் மேல வரும்ன்ட்டு வராது. இந்த மாரி ஸ்ட்ராபெர்ரியும் வந்திருக்கு இல்லையா? அதுவும் மேல வரதில்ல. இந்த ப்ளூபெர்ரீஸு, கிரேப்ஸு, கிரீன் ஆப்பிளு, அப்புறம் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வருது. அத நம்ம மேட்ச் பண்ணும்போது அது வேற ஃப்ரூட்டா மாறிருது. ஆ அப்படி பெருசாயி இது வந்து நெறஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். உங்களுக்கு முடிஞ்சதுன்னா என்னுடைய அடுத்த வீடியோல அந்த கார்டன் அந்த ஒரு மாரி ப்ராஜெக்ட் மாரி குடுக்குறாங்க இல்லையா? அத அச்சீவ் பண்றதுக்கு நம்ம ஒரு இந்த கேம் விளையாடி ஒரு லெவல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஹார்மர் குடுக்குறாங்க. ஒரு சுத்தி மாரி குடுக்குறாங்க. அத வச்சு கிளைம் பண்ணி நம்ம அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேல அடிக்கும்போது ஒரு அம் ப்ராப்பர்ட்டீஸ் ஓப்பன் ஆகுது. அது மேபி செடிக்கு தண்ணி ஊத்துற பாட்டிலா கூட இருக்கலாம். இல்ல லேண்டா கூட இருக்கலாம். இல்ல கிரேஸா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு. அந்த அந்த ஹவுஸ் பில்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு திங்ஸ் யூஸ் ஓப்பன் ஆகும். இட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் கேம். ஆம், இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆகுற வரைக்குமே நமக்கு ஜாலியா இருக்கும். ஏன்னா, அது வந்து மேட்ச் ஆயிட்டே போயிட்டுருக்கலாம்.
இது வந்து ஒரு கேண்டி கிரஷ் மாரி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா, கேண்டி கிரஷும் இது மாரி மேட்சிங் தான். பட் அது வந்து ஒரு லெவல்லேருந்து மற்றொரு லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அ இடையில வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து டிசைன் பண்றது இது மாரி இருக்காது. இதுல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி குடுப்பாங்க. ஒரு வீடு இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இதுல வின் பண்ணி அது வீட்டுக்குள்ள கொண்டு போகுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன கிடைக்கும்? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆ இப்போ இது வந்து உங்களுக்கு ஃப்ரூட் ஆ மேஷ் வந்து ஒரு நல்லா இருக்கு. அது வந்து ஹிட் ஆயி, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரூட் மேல ஒரு ஃப்ரூட் ஹிட் ஆனதுக்கப்புறம், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு பெரிய ஃப்ரூட் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த ஃப்ரூட் வந்து மேல இருக்க லீஃப்லேருந்து வராது நமக்கு. ஸோ அத வச்சு நெறச்சிருச்சு அப்டின்னா, நம்ம ஒரு லெவல் கிராஸ் பண்ணி இன்னொரு லெவலுக்கு போவோம். ஆனா ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஹிட் ஆகும்போது, உங்களுக்கு வந்து உங்க ஸ்கோர் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அத நீங்க பார்க்க முடியும். ஆ விட ஒரு மாரி ஜாலியான ஒரு கேம். ஆ எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கிரேஸா இருக்கிறது வேணும். ஐ திங்க் இது பொண்ணுங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். விளையாண்டு பாருங்க. ஆ வீட்ல இருக்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்பும் இத ட்ரை பண்ணுங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும். நீங்க வந்து டென்ஷனா இப்டி இப்டி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து இந்த ஃப்ரூட் எலையா கொண்டு வந்து ஒண்ணு மேல ஒண்ணு இடிச்சு விட்டீங்க அப்டின்னா, ஆ ஜாலியா இருக்கும். அதே மாதிரி அ ஒரு அச்சீவ் பண்ண மாரி இருக்கும். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாரி வீட்டோட அ எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறது. அவங்களே அதில குடுக்குறாங்க. அது ஒரு ஐடியா கிடைக்கும்போது, நம்மளோட ஜெனரல் நாலேட்ஜும் வந்து அ ஒ இம்ப்ரூவ் ஆகும். அதாவது வீட்ட எப்படி அழகுபடுத்தி வச்சுக்கலாம், எந்த மாரி இடத்துல எத கொண்டு போய் வைக்கலாம், அப்படிங்கிறது ஒரு நாலேட்ஜ் வந்து இதில வந்து நமக்கு கெயின் ஆகும். எல்லா கேர்ள்ஸுக்கும் நான் இந்த கேம் வந்து சஜெஸ்ட் பண்ணுவேன். அதுக்குன்னு பாய்ஸ்க்கு வந்து சஜெஸ்ட் பண்ணாம இல்ல. யாருக்கு இன்ட்ரஸ்டிங் இருக்கோ அவங்க வந்து நீங்க பாருங்க. கண்டிப்பா பாருங்க, விளையாடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னோட வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். ஆம் என்னோட வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. எனக்கு ரொம்ப இந்த கேம் வந்து புடிச்சிருந்தது. உங்களுக்கும் புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். மறுபடியும் நாளைக்கு புது வீடியோவோட உங்கள வந்து நான் சந்திக்கிறேன். ஆ ஏதாவது புது கேம் உங்களுக்கு நீங்க விளையாண்டு, அது வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கேமும் நம்ம விளையாடுவோம்.